கண்மணி அன்புடன் சீரியல் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். வெண்ணிலாவும் கண்மணி என்ன தான் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் வெண்ணிலாவை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து கண்மணி காப்பாற்றிருக்காங்க. ஆனால் வெண்ணிலா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லாமல், அந்த ஒரு உதவி செஞ்சாங்களேன்ற ஒரு இது கூட இல்லாமல், சில பேரோட இதெல்லாம் கேட்டு வெண்ணிலா ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. கண்மணியை அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹீரோ கூட பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வெண்ணிலாவை அவங்க கண்மணியோட மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வெண்ணிலாவை இந்த வீட்டிலேருந்து நம்ம அமுச்சிடலான்னு சொல்லி ஒரு புது பிளான் போட்டிருக்காங்க. இதுக்கு கண்மணியோட கண்மணி மூலியமாகவே வெண்ணிலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு ஒரு நல்ல பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ கண்மணி போயிட்டு வெண்ணிலா கிட்ட மேக்கப்லாம் பண்ணி ரெடியாகி மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வெண்ணிலா இந்த அலையன்ஸை எப்படி தடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். பட் இந்த சீரியலை இன்னுமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போகலாம். ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லா இல்லை. அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க, அந்த பாட்டி அவனோட லைஃபை கெடுக்க பார்க்குறாங்க. அதுவும் சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ நம்ம ஹீரோக்கு ஏற்ற பேர் கண்மணி தான், வெண்ணிலா கிடையாது. அதை எப்போ அவங்க பாட்டி புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம்.